வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல எல்லாம் சரியா போய் கொண்டு இருந்தாலும் திடீரென்று வேலை தடை, பண நஷ்டம், மன அமைதியின்மை, குடும்ப சண்டை, குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமை இப்படின்னு பல பிரச்சனைகள் தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். யாரோ கண் வைத்து விட்டார்கள், திருஷ்டி அதிகமா இருக்குது என்று பெரியவர்கள் சொல்வதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இருக்கும் நேரங்கள்ல பழமையான ஆன்மீக முறைகளில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பொருள் தாங்க அரகஜா பொட்டு. இந்த அரகஜா பொட்டை சரியான முறையில பயன்படுத்தினால் திருஷ்டி விலகும், மன அமைதி கிடைக்கும், வீட்டுல நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை உயரும், வெற்றி வாய்ப்புகள் கூடும் என்று பலரும் நம்பப்படுகிறார்கள். ஆனா நண்பர்களே, இதில் ஒரு ரகசியம் இருக்குது. அதை தவறா பயன்படுத்தினால் பலன் கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதான் இந்த வீடியோவை முழுமையா பாருங்கள். எப்படி சரியான முறையில பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அரகஜா போட்டு, அரகஜாங்கிறது பல இயற்கை வாசனை மூலிகளால் கலந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு ஆன்மீக வாசனை பொடிதாங்க. இது பழங்காலங்கள்ல இருந்து ராஜாக்கள், சித்தர்கள், கோவில் பூசாரிகள், ஆன்மீக குருக்கள் இதை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. அரகஜாவில் பொதுவாக இருக்கக்கூடிய பொருட்கள் என்னன்னா சந்தனம், அகில், ஜாதிக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ இந்த கலவைகளால் செய்யப்படுகிறது. ஒரு தெய்வீக மனம் உருவாக்கும் கொண்ட வாசனை கொண்ட ஒரு பொருள் தான் இந்த அரகஜா. ஆனா இத பூஜைகளில், தியானங்களில் திருஷ்டி நீங்க நல்ல ஆற்றல் பெற பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஏன் அரகஜா பொட்டு வைக்கணும் அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். நண்பர்களே, நெற்றியில பொட்டு வைப்பதுங்கிறது வெறும் அலங்காரம் மட்டுமல்ல. நெற்றியின் நடுப்பகுதியில் அது அஞ்ஞான சக்கரம் என்று ஆன்மீகத்துல கூறப்படுகிறது. அங்கே அரகஜா பொட்டு வைப்பதால மனக்கவனம் அதிகரிக்கும், அமைதி கிடைக்கும், எதிர்மறை எண்ணங்கள் குறையும், ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. அதே போல் சிலர் இத திருஷ்டியை தவிர்க்க, பொறாமை பார்வைகளில் இருந்து காப்பாற்ற, குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்காக இதை பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்த அரகஜா பொட்டை நெற்றியில வைக்கும் போது கண் திருஷ்டி குறைய ஆரம்பிக்கும், உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். இதனால செல்வ செழிப்பு, வெற்றி வாய்ப்பு இது எல்லாமே உங்களை தேடி வரும். அதனால தான் இந்த ஒரு பொற்றை நம்ம நெற்றியில வைக்கிறோம். இதை சரியான முறையில் வைத்தாதானே இதனுடைய பலன்கள் கிடைக்கும். இந்த அரகஜா பொட்டை எப்படி சரியான முறையில் வைக்கிறது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். இது மிகவும் ஒரு முக்கியமான பகுதி, நல்லாவே கவனமா கேளுங்க. எப்படி வைக்க வேண்டும்னா, காலையில குளித்த பிறகு பூஜை அறைக்கு போய் பூஜை செய்த பிறகு உங்களுடைய வலது கையுடைய மோதிர விரல் இருக்குல்ல, வலது கையோட மோதிர விரலால அந்த அரகஜாவை எடுத்து நெற்றியோட நடுப்பகுதியில சிறிதளவு வைக்க வேண்டும். நெற்றியோட நடுப்பகுதிகளில் அதான் ரொம்பவே முக்கியம். ஸோ இப்படி வைத்தாதான் உங்களுக்கு எல்லா செல்வ வளமும் கிடைக்கும், கண் திருஷ்டி போக ஆரம்பிக்கும். பெண்கள் எப்படி வைக்கலாம்னா, குங்குமத்தோடு சேர்த்தும் வைக்கலாம். ஆண்கள் சந்தனம் அல்லது விபூதியோடு சேர்த்தும் பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு சிறிதளவுல மட்டுமே வைக்க வேண்டும், அதிக அளவுல வைக்க வேண்டாம். இத நெற்றியில வைக்கிறதுனால செல்வம், வெற்றி தேடி வரும் அப்படின்னு ஆன்மீகத்துல நம்பப்படுது. இதனால சிலர் முக்கியமா வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அரகஜா போட்டு வச்சுக்கிடுவாங்க. சந்தனம், குங்குமம் இதெல்லாமே வச்சுக்குவாங்க. எதுக்காக இதெல்லாமே வைக்கிறாங்கன்னா, மனதுல ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு, அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை அதிகரிக்கிறதுக்காக, பேசும் திறன் உயர்றதுக்கு, தைரியம் வர்றதற்கு, பதட்டம் குறையிறதுக்கு, முடிவு எடுக்கக்கூடிய திறன் மேம்படுறதுக்கு, வெற்றி வாய்ப்புகள் கூடுறதுக்காக தான் இதை பயன்படுத்திட்டு வர்றாங்க. அதாவது வெற்றி மேல் வெற்றி வரும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கு இந்த ஒரு அரகஜா போட்டு பயன்படுது. அடுத்து வீட்டில் அரகஜாவை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது ஒரு ரகசியமாகவே இருக்குது நண்பர்களே. அரகஜா பொட்டு மட்டும் இல்லைங்க, அரகஜாவை வாசனையாகவும் நம்ம வீட்டில் பயன்படுத்தலாம். எப்படின்னா, சாம்பிராணியோடு சேர்த்து நம்ம புகை போடலாம், பூஜை அறையில் வைக்கலாம், வெள்ளிக்கிழமையில தீபம் ஏற்றும் போது பயன்படுத்தலாம். இதனால வீட்டில் நல்ல ஒரு மனம் வரும், மன அமைதி ஏற்படும், நேர்மறை எண்ணங்கள், நேர்மறையான ஆற்றல்கள் வீட்டுக்கு உருவாகலாம். இதனால வீட்டில் இருக்கக்கூடிய மனக்கசப்பு, கணவன் மனைவிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். முக்கியமா வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி குறைய ஆரம்பிக்கும். அந்த எதிர்மறை ஆற்றல் வீட்டை விட்டு போக ஆரம்பிக்கும். தீய சக்திகள் உங்க வீட்டை விட்டு விலக ஆரம்பிக்கும்.
யாரெல்லாம் இதை கவனமாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தலாம். சிலருக்கு வாசனை பொருட்களை பயன்படுத்தினாவே அலர்ஜி ஏற்படும். அவங்கெல்லாம் ரொம்பவே கவனமாக பயன்படுத்தணும். அதிகமாக பயன்படுத்தாதீர்கள், சிறிதளவு மட்டும் பயன்படுத்துங்கள். நேரடியாக மூச்சை இழுக்காதீங்க. ஏன்னா ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே கவனமாக தான் பயன்படுத்தணும். குழந்தைகளுக்கு மிக குறைவாகவே பயன்படுத்துறதுக்கு பார்த்துக்கிறங்க. குழந்தைகள் இருக்க வீட்டில் கொஞ்சம் கம்மியான அளவு போட்டு புகை போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நெற்றியில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, சிறிதளவு மட்டும் பயன்படுத்துங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தோன்றக்கூடிய ஒரு கேள்வி, எப்படி இந்த அரகஜா உண்மையான பொருள் போலி? ஏன்னா இப்போ எல்லா பொருட்களையுமே டூப்ளிகேட் வர ஆரம்பிச்சிடுது. இந்த அரகஜா ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடங்கள்லையுமே கிடைக்குது. முக்கியமாக ஆன்லைனில் நிறையாவே இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ட்ரெண்டிங்கில் இப்போ நிறைய பேர் அரகஜாவை பயன்படுத்துறதுனால ஆன்லைனில் இருக்குது. ஸோ இது எப்படி உண்மையான அரகஜா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும், உண்மை எது போலி எது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். உண்மையான அரகஜா எப்படி இருக்கும்னா ரொம்பவுமே மென்மையான இயற்கை மனம் கொண்டதாக இருக்கும். அதில் கெமிக்கல் வாசனை ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். தோலில் எரிச்சல்லாம் தராது. ஸோ இது உண்மையான அரகஜா. போலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சோடனே தலைவலி ஏற்படுத்தும், தோலில் எரிச்சல் ஏற்படுத்தும், கண் எரிச்சலை ஏற்படுத்தும். ஸோ இதை வச்சு நீங்கள் உண்மையா இல்லை போலியா அப்படின்னு கண்டுபிடிச்சு இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உண்மையான அரகஜாவை வாங்கி பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. இப்போ இந்த அரகஜா பொட்டு வைக்கிறது ரொம்பவுமே ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது. நம்ம இப்போ கூட பார்த்துருப்போம், நம்மளுடைய முதலமைச்சர் சார் விஜய் சார் அவருடைய பதவியேற்பு விழாவில் அரகஜா பொட்டு வச்சுட்டு தான் பதவி ஏற்றிருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த அரகஜா ரொம்பவும் ஆன்மீக ரீதியாக நன்மைகளை கொடுக்கக்கூடியது, வெற்றிகளை கொடுக்கக்கூடியது, கண் தீஷ்டிகளை போக்கக்கூடியது. ஸோ ரொம்பவுமே ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்குது இந்த அரகஜா. நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாராவது அரகஜா பொட்டை பயன்படுத்தியிருக்கீர்களா? பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள், என்னென்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய அனுபவத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பகிருங்க. இது பலருக்கும் உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட்